ஏதாவது மேலே பலமாக விழுந்தாலும் உடையாது. உடஞ்சி சில்லுசில்லாக போகாது, அதெல்லாம் ஜாயினாக தான் இருக்கும். அதான் எம்பெட் ஆமாம் கிராக் ஆகி தான் டென்ட் மாதிரி தான் ஆகி நிற்கும். ஜூஸராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், மிக்சராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜார் கூட நம்ம போட்டுக்கலாம், ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம், வாஷ் பண்ணிக்கலாம். குக் டாப்க்கு இவங்க மட்டும் தான் 9 years கம்ப்ளீட் ப்ராடக்ட் வாரண்டி இன்க்ளூடிங் கிளாஸ் கொடுக்குறாங்க. 9 years கம்ப்ளீட் ப்ராடக்ட் வாரண்டி. டோர் ஸ்டெப்ஸ் கிளாஸும் கொடுக்குறாங்க. 9 years வாரண்டி, கம்ப்ளீட் ப்ராடக்ட் வாரண்டி. இதுக்கு தான் அதுக்கு தான் இல்லை, கம்ப்ளீட் ப்ராடக்ட்டுக்கு. ஆமாம், 90 minutes கண்டினியூஸாக லோடோட ரன் பண்ணலாம். 1.5 மணி நேரம் நீங்கள் அப்படியே லோடோட ரன் பண்ணலாம், கம்ப்ளைண்ட்டே வராது. இப்போ மற்ற பிராண்டில் எடுத்துட்டிங்கன்னா 5 minutes ரன் பண்ணும், 2 minutes ரெஸ்ட் கொடுக்கணும். ஃப்ரீக்வெண்ட்டாக இதெல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த பட்டன் இருக்குது, லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா 10 minutes கவுண்ட் டவுனில் ஓடும். இந்த ஹீட் பண்ணி இங்கே இருக்கிற ஆயில் செடிமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த ஃபில்டரில் கொண்டு வந்து கொடுத்துரும். இங்கே வந்து ஸ்டோர் ஆமாம், இதை மட்டும் நம்ம க்ளீன் பண்ணி மறுபடியும் கம்பெனி வாரண்டி 2 years. இப்போ நம்ம எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோரில் வாங்கினா 1 year எக்ஸ்டெண்டட் மோட்டர் வாரண்டி பண்ணி கொடுக்கும். கைஸ், நம்ம இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கணபதியில் தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சுஜாதா எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோராக ஒன்று திறந்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ அங்கே தான் வந்திருக்கோம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ், மிக்ஸி, அப்புறம் ஒரு சில கிச்சன் ஐட்டம் ஆக்சஸரிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறது நம்ம டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம கூட பிரதர் இருக்கார், எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. வணக்கங்க, உங்கள் பேர்? ஹலோ, சதீஷ்குமாருங்க. ஓகே, நம்ம கூட கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா நம்மளது சத்தி ரோட்டில் நியர்பை பிஎஸ்என்எல் ஆஃபீஸ். ஓகேண்ணா. கோயம்புத்தூர் ஸ்டீல் ஹவுஸ் ஒரு பெரிய லேண்ட்மார்க்கு, அதுக்கு பேக் சைடில் இருக்குது நம்ம ஷோரூம். ஓகே. சவுத் இந்தியாவிலே நம்ம ஷோரூம் தான் சுஜாதா எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோரோட ஃபர்ஸ்ட் ஷோரூம் சவுத் இந்தியாவில். ஓகே. நம்ம கடை வந்து எவ்வளோ ஆச்சு? நம்ம 8 years இந்த பிஸ்னஸில் இருக்கோம் ரீட்டெயிலில். இந்த சுஜாதா எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர் வந்து ஒரு 3 months அது ஓப்பன் பண்ணி. நம்ம ஸ்டோரில் என்னென்ன ஆக்சரிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் கிச்சனுக்கு? கிச்சனுக்கு நம்மள்ட்ட மிக்சர் கிரைண்டர்ஸ் இருக்குது. ஓகேண்ணா. குக் டாப்ஸ் இருக்குது, பில்டின் ஹாப்ஸ் இருக்குது, சிம்னிஸ் இருக்குது, அப்புறம் சாண்ட்விச் மேக்கர், பிளெண்டர், அயன் பாக்ஸ், டேபிள் ஃபேன், சீலிங் ஃபேன், எக்ஸாஸ்ட் ஃபேன், எல்லாமே இருக்குது நம்மகிட்ட. ஓகே, ஸ்டார்டிங் என்ன பார்க்கலாம்? ஸ்டார்டிங் மிக்சிலேருந்து போய்க்கலாம். ஓகே. இது சுஜாதாவில் டைனமிக்ஸ் மாடல். ஓகே. இதில் 3 ஜார்ஸ் வருங்க, 1/2 liter, 1 liter, 1.5 liter. ஓகே. இது காப்பர் வைண்டிங், டபுள் பால் பேரிங் யூஸ் பண்ணியிருப்பாங்க. 90 minutes கண்டினியூஸாக லோடோட ரன் பண்ணலாம். 1.5 மணி நேரம் நீங்கள் அப்படியே லோடோட ரன் பண்ணலாம், கம்ப்ளைண்ட்டே வராது. இப்போ மற்ற பிராண்டில் எடுத்துட்டிங்கன்னா 5 minutes ரன் பண்ணும், 2 minutes ரெஸ்ட் கொடுக்கணும். அந்த மாதிரி தான் ஓட்டணும், கண்டினியூஸாக ரன் பண்ண முடியாது. அப்படி 5 minutes ரன்னிங், 2 minutes ரெஸ்ட் கொடுத்தாலுமே 30 minutes தான் ரன் பண்ணணும். மற்ற பிராண்ட் மிக்சஸ்லாம் இவங்க ஒன்று மட்டும் தான் கண்டினியூஸாக 90 minutes நான் ஸ்டாப்பாக வித் லோட் ரன் பண்ணணும். ப்ராப்ளம் வருது, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டே வராது. ஓகே. வாரண்டி இருக்குங்களா இதுக்கு? ஆக்சுவலாக கம்பெனி வாரண்டி 2 years. ஓகே. இப்போ நம்ம எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோரில் வாங்கினா 1 year எக்ஸ்டெண்டட் மோட்டர் வாரண்டி பண்ணி கொடுக்குறோம். 3 years நம்ம சைட்லேருந்து பண்ணி கொடுக்குறோம், 3 years பண்ணி கொடுக்குறோம். ஓகே. இப்போ இந்த மாதிரி ஜூஸர்ஸுக்குலாம் நீங்கள் ஆன்லைனில் வாங்கினாலும் கம்பெனிலும் 1 year தான் வாரண்டி. நம்ம இதுக்குமே 3 years மோட்டர் வாரண்டி பண்ணி கொடுக்குறோம். ஓகே. இது ஆக்சுவலாக எப்படி ப்ராசஸ் ஆகும், எந்த மாதிரி இது சென்ட்ரிஃபியூகல் ஜூஸர். ஓகே. இப்போ கேரட், பீட்ரூட்டு, பைனாப்பிள், மாதுளம்பழம், தேங்காய் அதெல்லாம் போட்டோம்னா ஜூஸ் இதில் எக்ஸ்ட்ராக்ட் ஆயிரும். ஓகே. வேஸ்ட் இதில் கலெக்ட் ஆயிரும். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஜாரில் நீங்கள் கேரட் போடுறீங்க, ஒரு 1/2 மணி நேரம் அடித்தால் ஒரு சொட்டு ஜூஸ் எடுக்க முடியாது. தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றுனீங்கன்னா தான் அதை நம்ம ஜூஸாக ஃபில்டர் பண்ணி குடிக்க முடியும். ஆனால் இதில் அப்படி இல்லை. ஒரு கேரட் ராவை போட்டினால அதில் இருக்க ஜூஸ் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பியூர் ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் இதில் கிடச்சிரும். வேஸ்ட்லாம் இதில் கலெக்ட் ஆகிடும், வந்துடும். ஆமாம், இந்த ஏபிசி ஜூஸ்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சு இதில் போட்டோம்னா இன்ஸ்டண்ட்டாக ஜூஸ் இதில் வந்துடும். பியூர் ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் இதில் தான் கிடைக்கும், இதில் கிடைக்காது. இதில் இந்த மாம்பழம், முலாம்பழம் அந்த மாதிரி ஜூஸ்லாம் இந்த ஜாரில் போட்டுக்கலாம் முடியும். ஓகே. இதில் ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தான் பெஸ்ட்டு. ஓகே. இது ஜூஸராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், மிக்சராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜார் கூட நம்ம போட்டுக்கலாம், ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம், வாஷ் பண்ணிக்கலாம். இந்த பிளேடில் சும்மா டேப்பில் காமிச்சாலே நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். அப்போ 2 in 1 மாதிரி. ஆமாம், 2 in 1 வேறு 2 in 1 யூஸ் பண்ணிக்கலாம். இது எடுத்துகிட்டு நம்ம இப்படி ஜார் போட்டு ஓகே. சூப்பர். இதை எடுத்துகிட்டு அதான் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் என்ன வருது? இதை 2 ஜாரோட 1400 வருது. ஓகே. இப்போ ஜார் இல்லாமல் இந்த சென்ட்ரிஃபியூகல் ஜூஸர் மட்டும் எடுத்தோம்னா 1500 வரும். ஓகே. 3 years வாரண்டியோட வந்துடும். நம்ம ஸ்டோரில் எடுக்கிறனால நம்ம 3 years வாரண்டி. ஆமாம், மற்ற இடத்துல கம்பெனியில் 1 year தான் வாரண்டி. ஓகே. நம்மள்ட்ட எடுக்கிறனால மோட்டர் 3 years வாரண்டி கொடுத்துரும். ஓகே. இதை அசம்பிள் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு. ஜஸ்ட் மேலே ஃபிட்டிங் பண்ணிட்டு நம்ம லாக் பண்ணிக்கலாம். இது இவங்களோட லேட்டஸ்ட் மாடலில் MG சீரீஸ்னா. ஓகே. அந்த முதல்ல பார்த்தலாம் 900 watts 22,000 RPM. இது 1000 watts 25,000 RPM. இதுவும் அதே மாதிரி 90 minutes கண்டினியூஸாக ரன் பண்ணலாம் வித் லோட். இதில் 4 ஜார் வந்துடும். ஒரு 1/2 liter, ஒரு 1 liter, 1.5 liter, இது 1.75 liter பிளெண்டர் ஜார் வித் ஃபில்டர். ஃபில்டரோட. ஓகே. இது அப்படியே காம்போவோ இது எல்லாமே வந்துடும். ஆமாம், இந்த 4மே சேர்த்து எடுத்துக்கலாம். ஓகே. ப்ரைஸ் என்ன வருது இதுக்கு? ப்ரைஸ் இது 8000 வருது. ஓகே.
இதில் நம்ம கொஞ்சம் ஆஃபர் பண்ணி கொடுத்துடலாம், பெஸ்ட் ப்ரைஸ் இது கூட கொஞ்சம் எப்படி பெஸ்ட் ஆஃபர் பண்ணி கொடுத்துடலாம். இதில் இது ஒரு மாடலு MG01. இதில் 3 ஜார் வரும், ஒரு 1/2 லிட்டர், 1 லிட்டர், 1.75 லிட்டர் பிளெண்டர் ஜார் வித்தவுட் ஃபில்டர். ஓகே. அதில் இது ஒரு மாடல். இது MG02. இதில் ஜூஸர் ஜார் வராது. 3 ஜார் மட்டும் வரும். இது 3 மட்டும் வரும். ஆமாம். ஓகே ஓகே ஓகே. இது கோல்ட் ப்ரெஸ் ஜூஸர். அது சென்ட்ரிஃபியூகல் ஜூஸர். இது கோல்ட் ப்ரெஸ் ஜூஸர். இப்போ அதில் போடும்போது இந்த பழங்கள் ஜூஸ் வந்து கொஞ்சம் ஹீட் வரும். ஓகே. இதில் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகாது, கோல்ட் ப்ரெஸ் ஜூஸர். ஓகே. ஹீட் ஆகாது. இப்போ நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் அப்படியே நம்ம சாப்பிட்டோம்னா என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கும், நியூட்ரிஷன்ஸ், ஃபைபர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதே பெனிஃபிட் அதில் ஜூஸாக போட்டு குடிச்சாலும் வரும். அந்த ஜூஸரில் ஜூஸ் போட்டால் அதெல்லாம் கொஞ்சம் லாஸ் ஆகும், ஃபைபர் நியூட்ரியன்ஸ்லாம் கொஞ்சம் லாஸ் ஆகும். ஓகே. இதில் லாஸ் ஆகாது. நம்ம ஆக்சுவலாக ஹோல் ஃப்ரூட் சாப்பிட்டா என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அதில் ஜூஸாக போட்டால் குடிச்சா அந்த பெனிஃபிட் இருக்கும். ஆனால் ஸ்லோ ஜூஸ் தான் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகாது. ஓகே. இதில் பாதாம் போட்டால் கூட பாதாம் பால் எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸ் போட்டிங்கன்னா டெசர்ட் மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே. 3 டைப் ஆஃப் ஃபில்டர்ஸ் இருக்குது. இது எப்படி எங்கே லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம வந்தாலும் இதில் லோட் பண்ணிக்கலாம். பெரிய ஃப்ரூட்ஸில் இதில் லோட் பண்ணிக்கலாம். வேறு சின்னதில் இதில் லோட் பண்ணிக்கலாம். பின்னாடி இதில் போட்டுக்கலாம். இங்கே போட்டு நமக்கு பண்ணிக்கலாம். இங்கே ஜூஸ் வந்து இங்கே வேஸ்ட் வந்துடும். இதில் ஜூஸ் வரும், இதில் வேஸ்ட் வந்துடும். ஓகே. இது கமர்ஷியல் மிக்சர், புதுசாக இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது 1350 வாட்ஸு. ஓகே. ஒரு 3 லிட்டர் ஜார், ஒரு 1/2 லிட்டர் ஜார் வரும். ஓகே. இதோட ரேட் என்ன வரும்? இது உங்களுக்கு 18,500 வரும். 18,500. ஓகே. இதோட ப்ரைஸும் 18,500. 18,500. இது 1 இயர் வாரண்டி இருக்க கமர்ஷியல் யூஸ்க்கும். இது கமர்ஷியல்ஸில் எவ்வளோ நேரம் ரன் பண்ணலாம்? இதுவும் கண்டினியூஸாக ரன் பண்ணலாம். ஓகே. 90 மினிட்ஸ் ரன் பண்ணலாம், ரேட்டிங் இருக்குது. ஓகே. நான் இப்போ மிக்ஸி ஃபுல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்? குக் டாப்ஸ் பார்க்கலாங்க. ஓகே. குக் டாப்ஸில் இது பேசிக் மாடல், ஸ்டாண்டர்ட்னு. ஓகேங்க. இதில் உங்களுக்கு டபுள் ட்ரிப் ட்ரே வரும். இதை எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு ரிமூவல் ட்ரிப் ட்ரே வாஷ் பண்ணிட்டு போட்டுடலாம். இதில் ஃபோர்ஜ்டு பிராஸ் பர்னர். இதெல்லாம் அவங்க ஓன் மேக், சுஜாதாவோட மேக்கு. அவங்க ஓன், எல்லாமே ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணுறது. ஓகே. இது காஸ்ட் அயர்ன் ஸ்டாண்டு, ஷீட் கிடையாது. ஓகே. குக் டாப்க்கு இவங்க மட்டும் தான் 9 இயர்ஸ் கம்ப்ளீட் ப்ராடக்ட் வாரண்டி இன்க்ளூடிங் கிளாஸ் கொடுக்குறாங்க. 9 இயர்ஸ் கம்ப்ளீட் ப்ராடக்ட் வாரண்டி. டோர் ஸ்டெப்ஸ் கிளாஸும் கொடுக்குறாங்க. 9 இயர்ஸ் வாரண்டி, கம்ப்ளீட் ப்ராடக்ட் வாரண்டி. இதுக்கு தான் அதுக்கு தான் இல்லை, கம்ப்ளீட் எல்லாத்துக்கும் ப்ராடக்ட்டுக்கு. ஆமாம், பர்னர், வால், கிளாஸ், நாசில், என்ன கம்ப்ளைண்ட்னாலும் 9 இயர்ஸ் கம்ப்ளீட் ப்ராடக்ட் வாரண்டி. ஸ்பேர்ஸ்க்கு எதுக்கும் பே பண்ண தேவையில்லை 9 இயர்ஸ்க்கு. ஃபர்ஸ்ட்டு 2 இயர்ஸ்க்கு சர்வீஸ்க்கும் ஃபீஸ் எதுவும் கலெக்ட் பண்ண மாட்டாங்க. ஃப்ரம் 3rd இயர் ஆன்வர்ட்ஸ் விசிட் சார்ஜ் மட்டும் வாங்குவாங்க. ஒரு 250 விசிட் சார்ஜ் மட்டும் வாங்குவாங்க. பர்னர்ஸ்க்கோ இல்லை வேறு எந்த ஸ்பேர்க்கோ எதுக்கும் சார்ஜஸ் கிடையாது. இது பேசிக் மாடல் ஸ்டாண்டர்ட். என்ன வருது? இது உங்களுக்கு 8,000 வரும். 8,000 வரும். ஒரு ஜம்போ பர்னர் வந்துடும். ஓகே. 2 மீடியம் பர்னர், ஒரு ஸ்மால் பர்னர் வந்துடும். ஓகே. அதே மாதிரி இதில் 3 வேரியன்ட் இருக்குது. 3 பர்னர் இருக்குது. இதில் ஆட்டோ இக்னிஷன் இருக்குது, மேனுவல் இருக்குது எல்லா மாடல்லையுமே. ஓகே. இதோட ப்ரைஸ் என்ன வருது? இதோட ப்ரைஸ் மேனுவல்னா 6,500 வரும். ஆட்டோ இக்னிஷன் 8,000 வரும். இது மேனுவலுக்கு ஆட்டோக்கு என்ன டிஃப்ரென்ஸு? ஆட்டோ இக்னிஷன்னா நமக்கு லைட்டர் தேவை. நம்ம அந்த நாபை ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரொட்டேட் ப்ரெஸ் பண்ணும்போதே உங்களுக்கு ஸ்பார்க் ஆகும். ஓகே. ஆட்டோ இக்னிட் ஆயிரும். ஓகே. இதில் 3 மாடல்ஸ் இருக்குது. 2 பர்னர், 3 பர்னர், 4 பர்னர் ஸ்டாண்டர்ட். இது மேனுவல்னா 5,000 வரும். ஓகே. ஆட்டோ இக்னிஷன்னா 6,500. 6,000. ஓகே. இதுலேயே உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது. ஸ்டீலில் வந்து ஆமாம், ஸ்டீலில் சிங்கிள் ஷீட்டு. இது 1.2 mm திக்னஸ் SS ஷீட்டு. ஓகே. சிங்கிள் ஷீட்லேயே பண்ணியிருக்காங்க. இதுக்கும் கம்ப்ளீட் 9 இயர்ஸ் ப்ராடக்ட் வாரண்டி. இந்த ஸ்பேன் சப்போர்ட்லாம் பியூர் காஸ்ட் அயர்னில் செஞ்சுருப்பாங்க. நல்லா ஹெவியாக இருக்கும். ஆமாம், பர்னர்ஸும் அதே மாதிரி உங்கள் ஓன் பிராண்டு, ஓன் மைக்கு. இதுவும் நல்லா ஹெவியாக இருக்கும். ஃபோர்ஜ்டு பர்னர்ஸ். லுக் பார்க்கறதுக்கு உங்களுக்கு கிளாஸ் டாப் மாதிரியே இருக்கும். டிசைனில் இருந்தால் கூட க்ளீன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இது உங்களுக்கு க்ளீனாக இருக்குது. ஆமாம், கிளாஸ் டாப் மாதிரியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே. இதுலேயும் 3 பர்னர், 2 பர்னர் எல்லாமே இருக்குது. சேம் அதே கான்செப்ட். 4, 3, 2 இருக்குது. ஓகே. இது ப்ரைஸ் என்ன வருது? இது 12,500 வருதுங்க. ஓகே. மாடல் பேர் மெஜஸ்டிக்கு. ஓகேங்க. இதே மாதிரி 3 மாடல்ஸ் இருக்குது. இது ஸ்டெர்னோ. ஓகே. அதே மாதிரி இது ரொபஸ்டோ. ஓகே. என்ன டிஃப்ரென்ஸ் இது மூணுத்துக்கும்? இது 1.2 mm திக்னஸ் ஷீட்டு. ஓகே. இது ரெண்டும் 2 mm திக்னஸ். இதுவும் லென்த் அண்ட் பிரெத் டிஃபர் ஆகும். இதை விட இது லென்த்து பிரெத்தும் ஜாஸ்தி. ஓகே. நம்ம இருக்கிறதுலே லென்த்து ஜாஸ்தி, டைமென்ஷன்ஸ் பெரிய ஸ்பேஸ்லாம் நிறைய கிடைக்கும். ஸ்பேஷியஸாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே. ரேட் என்ன வருது? இது 12,500 ரூபா. ஓகேங்கண்ணா. இது 15,500 ரூபா.
இது 18,500. 18,500. ஓகே. எல்லாமே மேனுவலுக்கான ரேட்டு. ஆட்டோ இக்னிஷன் ஒரு 1,800 ஜாஸ்தி வரும் இந்த ரேட்ல இருந்து. ஓகே ஓகே. இது 4 பர்னர் 382 கம்மியாயிட்டே இருக்கும். அந்த மாதிரி வருது. இது ஹாப் டாப் மாதிரி நாப்ஸ் வரும். இதெல்லாம் அலாய் நாப்ஸ். ஓகே. இந்த மாதிரி நல்லா ஃபேன்சியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே 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 ஓகே. இதில் 2 மீடியம் பர்னர், ஒரு ஸ்மால் பர்னர், ஒரு ஜம்போ பர்னர் வரும். ஓகே ஓகே. அதை விட இது லென்த் பிரெத் எல்லாத்துக்குமே குக்டாப் எல்லா மாடலுக்குமே 9 இயர்ஸ் கம்ப்ளீட் ப்ராடக்ட் வாரண்டி வந்துடும். ஓகே ஓகே. இதுலேயும் ஆட்டோ இக்னிஷன் இருக்குது, மேனுவல் இருக்குது, எல்லா மாடலுக்கும். ஓகே. குக்டாப்பில் எது ஐரன் மாடல் எது நல்லா பெஸ்ட் மூவிங்கில் இருக்குது? ஃபாஸ்ட் மூவிங்னா இந்த மாடல் இல்லைங்க. ஓகே. இது ப்ரீமியம். ஓ ஓகே ஓகே. ப்ரீமியம் இருக்கிறதுலே லென்த் அண்ட் பிரெத் ஜாஸ்தி உள்ள மாடல். ஓகே. இது 8 mm டஃப் அண்ட் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓ ஓகே. ஒரு ஜம்போ பர்னர், 2 மீடியம் பர்னர், ஒரு ஸ்மால் பர்னர் வரும். அலாய் நாப்ஸ் வந்துடும். உங்களுக்கு இது நல்லா இருக்கும் கம்பேர் பண்ணும்போது எல்லாத்தோட? ஆமாம், நிறையா கஸ்டமர் பார்த்தோன்னே இந்த மாடல் பிடிக்குது. எங்களுக்கு ஃபாஸ்ட் மூவிங் மாடலும் இந்த மாடல் தான். ஓகே ஓகே. இதுக்கு அடுத்தபடி லேட்டஸ்ட் இது இந்த மாடல் வந்துருக்கு. இதுவும் சிமிலராக அதே மாதிரி தான் இருக்குங்க. ஆனால் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது எம்பெடட் கிளாஸ். ஓ எம்பெடட் டஃப் அண்ட் கிளாஸ். டஃப் அண்ட் கிளாஸ். இது எம்பெடட் கிளாஸில் 6 mm. ஓகே. இப்போ இந்த 2 கிளாஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் இது வந்து உங்களுக்கு அப் டு 400 டிகிரி செல்சியஸ் ஹீட் வித் ஸ்டாண்ட் பண்ணும். ஓகே. இது வந்து மோர் தென் 600 டிகிரி செல்சியஸ் ஹீட் வித் ஸ்டாண்ட் பண்ணும். ஓகே ஓகே ஓகே. இப்போ இந்த டஃப் அண்ட் கிளாஸில் இப்போ ஏதோ ஒரு இதில் ஏதோ பலமாக ஏதோ உழுகுது உடஞ்சாலும் ரொம்ப ஷார்ப் பீஸஸாக வராது, பிளண்டாக தான் இருக்கும். ஓகே ஓகே ஓகே. மேலே பட்டாலும் எந்த பிரச்சனையும் ஆகாது. ஓகே ஓகே ஓகே. இந்த கிளாஸ் வந்து ஏதோ மேலே பலமாக விழுந்தாலும் உடையாது. உடஞ்சி சில்லு சில்லாக போகாது, எல்லாம் ஜாயினாக தான் இருக்கும். ஜாயினாக தான் இருக்கும். அதான் எம்பெடட். ஆமாம், கிராக் ஆகி தான் டென்ட் மாதிரி தான் ஆகி நிற்கும், தெரிக்காது. சில்லு சில்லாக போகாது. அதான் எம்பெடட் கிளாஸோட பெனிஃபிட். ஓகே. இது ப்ரைஸ் என்ன வருது? இது 17,000 வருதுங்க. 17,000. 4 பர்னர் மேனுவல். ஓகே ஓகே. இதோட ப்ரைஸ் என்ன? இது மேனுவல் எடுத்தீங்கன்னா 15,000 வரும். ஆட்டோ இக்னிஷன் எடுத்தீங்கன்னா 16,800 வரும். ஓகே. இப்போ ஆப்டாவில் பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் இருக்குது, நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட இந்த மாதிரி யூனிக்காக இருக்குது, நம்மக்கிட்ட இந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னு ஏதாவது மாடல்ஸ் இருக்குங்களா? இருக்குங்க. இப்போ இது எடுத்திங்கன்னா பார்க்குறதுக்கு கிளாஸ் மாதிரியே இருக்கும். ஓகே. ஆனால் அது கிளாஸ் கிடையாது, குரோமேட்டிக் ஸ்டீல். ஓகே ஓகே. இந்த பாடிக்கு மட்டும் 15 இயர்ஸ் வாரண்டி. 15 இயர்ஸ் வாரண்டி. 15 வருஷம் இந்த ஓகே பாடிக்கு மட்டும் வாரண்டி. ஓகே ஓகே. ப்ராடக்ட்டுக்கு 5 இயர்ஸ். ஓகே ஓகே. இந்த பர்னருக்கு, வால்வுக்கு, நாசலுக்கு எல்லாமே உங்களுக்கு 5 இயர்ஸ் வாரண்டி இருக்குது. மற்ற பிராண்ட்லாம் 2 இயர்ஸ் தான் வாரண்டி கொடுப்பாங்க. ஓகே. ஏன்னா இந்த பர்னர்ஸ்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஒரு பர்னர் உங்களுக்கு 4,000 5,000 வரும். ஆனால் இவங்க 5 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. 5 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு பர்னர் ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆனாலும் பர்னர் ஃப்ரீயாக ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே ஓகே. இதில் 4 பர்னர் இருக்கும், 3 பர்னர் இருக்குது. மற்ற பிராண்டில் மேக்ஸிமம் கிளாஸ் தான் இருக்கும். இந்த மாதிரி குரோமேட்டிக் ஸ்டீல் ஃபினிஷ் இருக்காது. இப்போ ஏன்னா நிறைய பேர் கிளாஸ்னால் மேலே ஏதாவது விழுந்தா குக்கரே ஏதாவது டமால் வெடிக்குது போய் விழுச்சுன்னா கிளாஸ்னா டேமேஜ் அதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் இந்த பாடி ஒன்றுமே ஆகாது. மேலே எது விழுந்தாலும் விழுகாது. ரொம்ப ஹெவியான குரோமேட்டிக் ஸ்டீல் பாடி. ஒன்றுமே ஆகாது உங்களுக்கு. ஒரு சிலர் கிளாஸ் வாங்க மாட்டாங்க, அவங்க வீட்டில் ஏதோ ஒரு தடவை இந்த மாதிரி உடஞ்சிருக்கும், அதனால கிளாஸ் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் நிறைய இந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க, ஸ்டீல் எடுத்துக்கிறாங்க. இதில் 4 பர்னர்ஸ் இருக்குது, 3 பர்னர் இருக்குது. ஓகே ஓகே. இதோட ப்ரைஸ் என்ன வருது? இது 37,000 வருது. 37,000. ஆமாம். ஓகே. அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸுமே இருக்குது. ஆமாம். நான் ஆட்டோவில் வேறு என்ன மாடல்ஸ் இருக்குது? நம்மள்கிட்ட 3 மாடல் இருக்குங்க மேஜராக. ஓகேங்கண்ணா. இது ஒன்று, இது இண்டியம் கிளாசி ஃபினிஷ் வரும் உங்களுக்கு. ஓகே. இதில் 4 பர்னர் 3 பர்னர் 2 மாடல் இருக்குது. 4 பர்னர்லேயும் இந்த மாதிரி சின்ன டைமென்ஷன்ஸ்லேயும் இருக்குது. ஓகே ஓகே. அந்த மாதிரி மாடல்ஸ் இருக்குது. இது ஆஸ்மியம், நம்ம வெளியே பார்த்தால குரோமேட்டிக் ஸ்டீல் பாடி. சேம் அதே. ஆமாம். ஓகே. இது வந்து பல்லாடியம்னு மாடலு. ஓகே. மேட் ஃபினிஷில் வரும். இதில் 4 பர்னர்ஸ் இருக்குது, 5 பர்னர்ஸ் இருக்குது. ஓகே ஓகே. 5 பர்னர். இது மாடல் கிச்சனுக்குலாம் இதெல்லாம் போட்டோம்னா சூப்பராக. ஆமாம், மாடல் கிச்சனுக்குலாம் பில்ட்-இன் ஹாப்ஸ் இது போட்டுக்கலாம். இதுக்கெல்லாம் 5 இயர்ஸ் வாரண்டி தான் வரும். இதுக்கெல்லாம் கம்ப்ளீட் 5 இயர்ஸ் ப்ராடக்ட் வாரண்டி. ஓகே. ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன வருது அப்ராக்சிமேட்டாக எல்லாமே? ப்ரைஸ் உங்களுக்கு 3 பர்னர் இந்த ஆஸ்மியம் மாடல் 32,000 வருதுங்க. ஓகே. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 27,000 வரும். இது 42,000 வரும் உங்களுக்கு. ஓகே ஓகே. இது 20,000 வரும். இது இண்டியம் கிளாசி ஃபினிஷ். ஓகே ஓகே. இது உங்களுக்கு பல்லாடியமில் மேட் ஃபினிஷு. இது 24,000 வரும். ஓகே. நம்ம சிம்னி பண்ணுன்னு சொல்லியிருந்தீங்க, அதில் என்னென்ன மாடல்ஸ்னு இருக்குது? சிம்னிஸில் 3 மாடலுங்க. ஓகே. இது இன்க்ளைன், இது கர்வ், டி டைப்புங்க. இதில் 2 வகையான மோட்டர் யூஸ் பண்ணுவாங்க. பிஎல்டிசி மோட்டரும் யூஸ் பண்ணுவாங்க, எலக்ட்ரிக் மோட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. பிஎல்டிசி இது டைமண்டுன்னு மாடல் பேர். இதில் பிஎல்டிசி மோட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. இன்க்ளைன் மாடலில். ஓகே ஓகே. பிஎல்டிசி மோட்டருக்கு 15 இயர்ஸ் மோட்டர் வாரண்டி. ப்ராடக்ட்டுக்கு 5 இயர்ஸ் மோட்டர் வாரண்டி. ஓகே ஓகே. பிஎல்டிசியில் 9 ஸ்பீட் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. எல்லாமே சென்சார் சும்மா ஜஸ்ட் கிரேவ் பண்ணாலுமே போதும், 9 ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சக்ஷன் பவர் உங்களுக்கு நல்லாயிருக்கும்.
எவ்வளோ ஆர்பிஎம்மில் மோட்டர் ரன் ஆகுறது இதில் டிஸ்பிளே ஆயிரும். ரியல் டைம் ஆர்பிஎம் எல்பி ஆகிடும். பவர் நல்ல பவர் ஆகுது. நல்ல செக்ஷன் 1650 செக்ஷன் பவர் இது இருக்கிறதுல ஹையஸ்ட் செக்ஷன் பவர். ஆமாம், ஆஃப் பண்ணுறது ஒன் டைம் வேவ் பண்ணிங்கன்னா டைமர் ரன் ஆகும். 3 மினிட்ஸில் அது ஆட்டோ கட் ஆஃப் ஆகும். இல்லை இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணால் இன்னொரு தடவை வெயிட் பண்ணோம்னா ஆட்டோ கட் ஆஃப் ஆகும். ஓகே ஓகே. இது டி டைப்பு, இது கர்வ் டைப்பு, இது பிஎல்டிசி மோட்டரோட இருக்குது. இது ரூபி மாடல் பேர். ஓகே. இதில் அதே மாதிரி 9 ஸ்பீட்ஸ் இருக்குது. 9 லெவல் இருக்குதா? 9 ஸ்பீட்ஸ். ஆமாம், பிஎல்டிசி மோட்டரில் 9 ஸ்பீட்ஸ் இருக்கும். ஓகே. நார்மல் எலக்ட்ரிக் மோட்டரில் 3 ஸ்பீட்ஸ் இருக்கும். 3 ஸ்பீட்ஸ் இருக்கும். இது ஆஃப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒன் டைம் வேவ் பண்ணிங்கன்னா டைமர் வரும். 3 மினிட்ஸில் ஆட்டோ கட் ஆஃப் ஆகும். ஓகே. இல்லை இன்ஸ்டன்ட் இமீடியட்டாக ஆஃப் பண்ணோன்னா இன்னொரு தடவை வெயிட் பண்ணி இமீடியட்டாக ஆஃப் ஆயிரும். இப்போ வரதெல்லாமே ஃபில்டர்லெஸ் தாங்க. முதல்ல ஃபில்டரோட வரும். இப்போ ஃபில்டர்லெஸ் ட்ரை ஹீட் ஆட்டோ க்ளீன் டெக்னாலஜி தான் இப்போ எல்லாமே. இப்போ நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக இதெல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே. இந்த பட்டன் இருக்குது, லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா 10 மினிட்ஸ் கவுண்ட் டவுனில் ஓடும். ஓகே. இந்த ஹீட் பண்ணி இங்கே இருக்கிற ஆயில் செடிமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த ஃபில்டரில் கொண்டு வந்து கொடுத்துரும். இங்கே வந்து ஸ்டோர் ஆகும். இதை மட்டும் நம்ம க்ளீன் பண்ணி மறுபடியும் தொடச்சிட்டு இதில் மாட்டிக்கலாம். ஓகே ஓகே. நம்ம தான் க்ளீன் பண்ண உள்ள ஒன்றும் இல்லை. ஆமாம், இப்போ டீப் க்ளீன் பண்ணோன்னா டெக்னீஷியனை ஒரு 6 மந்த்ஸ் ஒரு 1 இயர்ஸ் ஒன்று வந்து ஃபுல்லாக கழட்டி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. பட் பேசிக்காக ரெகுலராக நம்ம மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே. அதுவே ஆட்டோ க்ளீன் பண்ணி கொடுத்துரும். ஜஸ்ட் இதை ப்ரெஸ் பண்ணோம்னா லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா ஆமாம் ஆயிலே இங்கே வந்து ஸ்டோர் ஆகும். ஹீட் பண்ணி இந்த ஆயில் எல்லாமே உங்களுக்கு இதில் கொண்டு வந்து ஸ்டோர் ஆயிரும். அதை நம்ம அதை மட்டும் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணால் போதும். ஓகே ஓகே. சூப்பர். இது ப்ரைஸ் என்ன வருது? இது உங்களுக்கு 23,000 வரும். 23,000 வருது. ஓகே. சிம்னி ஸ்டார்டிங் 13,000லேருந்து இருக்குது இந்த மாடலில். 13,000. ஆமாம். இது கோரல் 60. ஓகே ஓகேங்கண்ணா. இது ஃபில்டர் மாடல், இது பேசிக்கு. இது உங்களுக்கு 7,500 வரும். வாரண்டி எல்லாம் வருது சிம்னிக்கலாமே? சிம்னிக்கு பிஎல்டிசி மோட்டருக்கு 15 இயர்ஸ் மோட்டர் வாரண்டி. ப்ராடக்ட்டுக்கு 5 இயர்ஸ். 5 இயர்ஸ் வாரண்டி. ஓகே. பிஎல்டிசி மோட்டர் எல்லாத்துமே 15 இயர்ஸ் மோட்டர் வாரண்டி வந்துடும். ஸோ இப்போ நம்ம பார்த்தது போய் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா சின்ன சின்ன ஐட்டம்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபேனு, ஹீட்ரு, பிளெண்டர், சாண்ட்விச் மேக்கர், அப்புறம் டேபிள் ஃபேன், அயன் பாக்ஸ் மாதிரி நிறைய சின்ன சின்ன ஆக்சஸும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் எல்லா ப்ராடக்ட் ப்ரைஸுமே பார்த்துருப்பீங்க. ஸோ வீடியோ போஸ்ட் பண்ணி 6 மந்த்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் மேபி அதிகமாக ஆகிருக்கலாம், கம்மியும் ஆகிருக்கலாம். ஸோ நீங்கள் அப்போதைக்கு என்ன ப்ரைஸ்ன்னு வந்து கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. டிஸ்பிளே நம்பர் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது. ஆனால் இப்போ கோயம்புத்தூரில் வாங்குறவங்க வந்து ஸ்டோர் விசிட் பண்ணி வாங்கிக்கோங்க. அதர் டிஸ்ட்ரிக்ட்னு பார்க்கணும் எப்படின்னா டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் எதாவது இருக்குங்களா? இல்லை, அது நாங்கள் கொரியர் பண்ணிடுவோம். ஓகே. கொரியர். ஆமாம், எங்கேனாலுமே கொரியர் அனுப்பிச்சுட்லாம். கோயம்புத்தூர்னா நாங்களே டெலிவரி பண்ணிடுவோம். ஓகே ஓகே. வித்தின் 1 or 2 hours நாங்களே ஹோம் டெலிவரி பண்ணுவோம். இந்த மாதிரி வேணும் கேட்டாலும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் வீடியோ பார்த்து இந்த மாடல் ஸ்டாக் இல்லைன்னு என்ன பண்ணலாம்னா? இல்லை, மேக்ஸிமம் ஸ்டாக் அப்படி இல்லை, டிரான்சிட்டில் இருக்கா ஒரு 10 days 15 daysல புக் பண்ணாங்கன்னா வர வச்சு கொடுத்துடலாம். மேக்ஸிமம் எல்லாமே ஸ்டாக் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஏதோ 1-2 மாடல் இல்லைனாலும் அது அரேஞ்ச் பண்ணி ஒரு 10 or 15 days புக் பண்ணாங்கன்னா பண்ணி கொடுத்துடலாம். ஓகே ஓகே. தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம கொரியர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. எங்கேனாலும் பண்ணிடலாம். தமிழ்நாட்டுக்கு வெளியினாலுமே கொரியர் பண்ணிக்கலாம். அவ்வளோ எங்கேனாலுமே கொரியர். ஓகே ஓகே. இஎம்ஐ ஃபெசிலிட்டிஸ் இருக்காங்க. கிரெடிட் கார்டு இருந்தால் நம்ம இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. கிரெடிட் கார்டு வந்து நம்ம இஎம்ஐ ஃபெசிலிட்டிஸ் 3 months to 24 months வரைக்கும் இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே ஓகே. ஸோ சாபிலிஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மேலே டிஸ்பிளே நம்பர், ஃபோன் நம்பர் போயிட்டு இருக்கோம். மறக்காம கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூண்ணா. தேங்க்யூம்மா.